நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 12 வோல்ட் 230 வோல்ட் இன்வெர்டர் சர்க்யூட்டோட சர்க்யூட் பிளாக் டயக்ராம் அதோட என்னென்ன காம்பனன்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் இன்டர்னலாக எப்படி ஃபங்க்ஷன் நடக்குது அதோட அவுட்புட் வேவ்ஃபார்ம் அதை கொண்டு என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லி பார்க்க சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வெல்கம் பேக் டு இன்ஃபோ பிளாக் யூடியூப் சேனல். இது எலக்ட்ரிக்கல் ஃபேக்ட்ஸ் இன் தமிழ். நான் உங்கள் பெரியண்ணா. நம்ம பார்க்க போகிறது ஒரு 12 வோல்ட் 230 வோல்ட் இன்வெர்டர் சர்க்யூட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் மொத்தம் 3 டைப்பான சர்க்யூட் இருக்குது. கன்வெர்ட்டர் சர்க்யூட், ஒன்று இன்வெர்டர் சர்க்யூட், ஒன்று வோல்டேஜ் ரெகுலேட்டர் சர்க்யூட். நம்ம முன்னாடி பார்ட் 1ல் பார்த்த மாதிரியே இது 3 ஃபங்க்ஷனையும் சேர்ந்து உள்ளடக்கியது தான் ஒரு இன்வெர்ட்டர் ஆன்லைன் இன்வெர்ட்டர் சர்க்யூட். இதில் 3மே இம்பார்ட்டண்டான ஃபங்க்ஷன். கன்வெர்ட்டர் அப்படிங்கிறது ஏசி டு டிசி கன்வெர்ட் பண்ணக்கூடியது. இன்வெர்ட்டர் அப்படிங்கிறது டிசியிலேருந்து ஏசியாக கன்வெர்ட் பண்ணக்கூடியது. இன்னொரு வோல்டேஜ் ரெகுலேட்டர் சர்க்யூட் அப்படிங்கிறது இன்புட்டில் வரக்கூடிய வோல்டேஜை அது டிடெக்ட் பண்ணி அது கரெக்டான வோல்டேஜாக அல்லது வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் ஆகிருந்துச்சு அப்படின்னா அந்த வோல்டேஜை பேட்டரிக்கு சார்ஜிங்க்கு போகாமல் உள்ளே இருக்க இன்டர்னல் காம்பனன்ட்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியதுக்காக யூஸ் பண்ணக்கூடியதான் ஒரு வோல்டேஜ் ரெகுலேட்டர் சர்க்யூட். 12 வோல்ட் சர்க்யூட்டில் என்னென்ன பார்ட்ஸ் காம்பனன்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். இந்த ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணுவோம், 230 வோல்ட் இன்புட் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அது செகண்டரியில் 15 வோல்ட்டாக ஸ்டெப் டவுன் பண்ணி வரும். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் அவுட்புட்டை IN4007 அப்படிங்கிற ஒரு பிரிட்ஜ் ரெக்டிஃபயரில் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபயரில் கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் ஏசி டு டிசியாக கன்வெர்ட் ஆகும். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள், நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள்னு ஏசி பவர் சப்ளைல 2 டைப் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளில் பார்க்கும்போது டயோடு 1 மற்றும் டயோடு 2 கனெக்ட் ஆகி ஏசி பவர் சப்ளையை டிசியாக கன்வெர்ட் பண்ணி அது சர்க்யூட் கொடுக்கும். நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளில் D3 அண்ட் D4 டயோடு கண்டக்ட் ஆகி ஏசி பவர் சப்ளை டிசியாக கன்வெர்ட் பண்ணி நம்ம சர்க்யூட்டுக்கு கொடுக்கும். 1700 மைக்ரோ ஃபேரட் கெப்பாசிட்டர் பிரிட்ஜ் ரெக்டிஃபயர்லேருந்து வரக்கூடிய அவுட்புட்டை ஏசிலேருந்து டிசியாக கன்வெர்ட் பண்ணதில் சில ஹார்மோனிக்ஸ்னு சொல்லக்கூடிய சில கன்வெர்ட் ஆகாத சில ஏசி பவர் சப்ளை வரும். அந்த ஏசி பவர் சப்ளை ஃபில்டர் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். 1 கிலோ ஓம் ரெசிஸ்டர் நான் அதுக்கு தேவையான வோல்டேஜ் ட்ராப்பை ஏற்படுத்தி அதுக்கு எந்த வோல்டேஜ் தேவையான வோல்டேஜை நம்ம க்ரீன் எல்இடி லைட்டு கொடுக்கும். சார்ஜிங் இண்டிகேஷனுக்கான லைட்டு நமக்கு ஒரு பிளிங்காக ஆரம்பிக்கும். ஏசி பவர் சப்ளை ஆனில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி 1 கிலோ ஓம் ரெசிஸ்டர் யூஸ் பண்ணி அதுக்கு இந்த ரெசிஸ்டருக்கு பேரல் ஒரு ஜீனர் டயோடோட கனெக்ட் பண்ணிப்போம். இந்த ஜீனர் டயோடு எதுக்கு நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தா வோல்டேஜ் ரெகுலேஷனுக்காகவும், ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா அதை பவர் சப்ளை கட் ஆஃப் பண்ணுறதுக்காகவும் 5.1 வோல்ட் ஜீனர் டயோடு நமக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஓவர் வோல்டேஜ் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்காக வோல்டேஜ் ரெகுலேஷனுக்காகவும் இதில் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய வோல்டேஜ் ரெகுலேட்டர் 230 வோல்ட் ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர் பிரைமரிலேருந்து செகண்டரிக்கு 9 வோல்ட் கொடுக்கும். இந்த 9 வோல்ட் போய் நம்ம பிரிட்ஜ் ரெக்டிஃபயரில் கனெக்ட் பண்ணுவோம். இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளில் 1 and 3 டயோடு கண்டக்ட் ஆகி ஏசி பவர் சப்ளையை டிசியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளில் D2 and D4 டயோடு ஆக்டிவேட் ஆகி ஏசி பவரில் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் AC to DC கன்வெர்ட் பர்பஸ்க்கு IN400074 அப்படிங்கிற நம்ம ஒரு டயோட் சர்க்யூட்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஒரு 47 மைக்ரோ ஃபேரட் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணி இந்த டிசிலேருந்து வரக்கூடிய பவர் சப்ளையை நம்ம ஃபில்டர் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா இதுலேயும் நமக்கு தேவையில்லாமல் இந்த ஹார்மோனிக்ஸ் வரும். இந்த ஹார்மோனிக்ஸை நம்ம கெப்பாசிட்டியில் கனெக்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணி பியூரான டிசியை நம்ம எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 மைக்ரோ ஃபேரட் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணுறாங்க. இந்த கெப்பாசிட்டி இதுக்கு இன்னொரு என்ன பார்த்தோம்னா திரும்ப ஃபில்டர் பண்ணி தேவையான ஸ்டெபிலிட்டி கொடுக்கறதுக்காக நமக்கு யூஸ் ஆகும். ரெண்டாவது நம்ம இதுக்கு இந்த வோல்டேஜ் ரெகுலேட்டருக்கு யூஸ் பண்ணக்கூடிய IC 7805 ஒரு ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் மற்றும் ஒரு ஆக்சுவல் வோல்டேஜ் இந்த ரெண்டுமே இருக்கும். ரெஃபரன்ஸ் வோல்டேஜுங்கிறது நமக்கு இவ்வளோ வோல்டேஜுக்கு வந்தால் மட்டும்தான் அலோவ் பண்ணணும், அதுக்கு ஜாஸ்தி வந்துச்சுன்னா அலோவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்க்யூட் இருக்கும். திரும்ப நம்ம ஒரு கெப்பாசிட்டிவ் போட்டு ஃபில்டர் பண்ணி ஒரு பியூரான சிக்னலை மட்டும்தான் நம்ம கொடுப்போம். இந்த நம்ம சார்ஜிங் சர்க்யூட்டில் இருக்கக்கூடிய ரெக்டிஃபயர்லேருந்து வரக்கூடிய சர்க்யூட் சப்ளையும் இந்த இதுலேருந்து வோல்டேஜ் ரெகுலேட்டர்லேருந்து வர சப்ளையும் ரெண்டையும் ஒரு AND கேட் யூஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த AND கேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 2 இன்புட்டுமே எப்போ சேமாக இருக்கோ அந்த சமயம் மட்டும்தான் அவுட்புட் கொடுக்கும், மற்ற சமயங்களில் அவுட்புட் கொடுக்காது. அண்ட் A and B அப்படின்னு 2 இன்புட் கொடுத்துப்போம். இந்த AS சர்க்யூட்டில் நம்ம வோல்டேஜில் வரக்கூடிய ரெக்டிஃபயர் சார்ஜிங் சர்க்யூட்லேருந்து வரக்கூடிய வோல்டேஜும் B அப்படிங்கிற பாயிண்டில் நம்ம வோல்டேஜ் ரெகுலேட்டர்லேருந்து வரக்கூடிய சப்ளையும் நம்ம சிக்னலையும் நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம். 2 எப்போ கரெக்டாக ஈக்குவலாக இருக்குதோ அந்த சமயத்தில் மட்டும்தான் நமக்கு AND கேட்லேருந்து அவுட்புட் வரும். அந்த சமயத்தில் மட்டும்தான் நமக்கு சார்ஜிங் சர்க்யூட்டுக்கு சப்ளை போகும். இந்த சார்ஜிங் சர்க்யூட்டுக்கு சப்ளை போச்சு அப்படின்னா பேட்ரி சார்ஜ் ஆகிடும். இந்த சார்ஜ் ஆகி முடிச்சிருச்சு அப்படின்னா நமக்கு ஜீனர் டயோடு வழியாக கண்டக்ட் ஆகி நம்ம ஜீனர் டயோடு அந்த சப்ளையை டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுரும்.
ஓகே, இதோட கன்வெர்ட்டர் மற்றும் வோல்டேஜ் ரெகுலேட்டர் சர்க்யூட் முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு இன்வெர்ட்டர் சர்க்யூட். இன்வெர்ட்டர் சர்க்யூட் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா, டிசியிலேருந்து ஏசியாக கன்வெர்ட் பண்ணக்கூடியது இன்வெர்ட்டர் சர்க்யூட்டுக்கு. இந்த இன்வெர்ட்டர் சர்க்யூட்டுக்கு நம்ம மெயினாக யூஸ் பண்ணக்கூடியது 12 வோல்ட் பேட்டரி சர்க்யூட்லேருந்து பேக் சைடு வரும். அதாவது அப்படின்னா இதில் சார்ஜ் லிங்கிலேருந்து இன்வெர்ட்டர் சர்க்யூட்டுக்கு போகக்கூடியது செகண்ட் பார்ட்னு சொல்லுவோம். இந்த செகண்ட் பார்ட்டில் என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 12 வோல்ட் பேட்டரி சர்க்யூட்லேருந்து IC555 யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அஸ்டபிள் மல்டிவைப்ரேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. இந்த அஸ்டபிள் மல்டிவைப்ரேட்டர் அப்படிங்கிறது நமக்கு தேவையான சிக்னலை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். இந்த அஸ்டபிள் மல்டிவைப்ரேட்டரில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 0.22 மைக்ரோஃபெரட்டில் ஒரு கெப்பாசிட்டரும் 1 கிலோ ஓம் அப்புறம் 8 கிலோ ஓம் அப்படிங்கிற 2 ரெசிஸ்டரும் நம்ம அந்த IC555 சிக்னலுக்கு யூஸ் பண்ணுவோம். இந்த IC555 சிக்னலை நம்ம 12 வோல்ட்டு கொடுக்கக்கூடிய ஒரு பேட்டரியிலேருந்து நம்ம கனெக்ட் பண்ணி இந்த சர்க்யூட்டில் நம்ம 0.22 மைக்ரோஃபெரட் கெப்பாசிட்டரும் 8 கிலோ ஓம் அப்புறம் 1 கிலோ ஓம் அப்படிங்கிற 2 ரெசிஸ்டரும் நம்ம யூஸ் பண்ணுவோம். கெப்பாசிட்டர் மற்றும் ரெசிஸ்டரை பயன்படுத்தி நமக்கு தேவையான ஃப்ரீக்குவன்சியில் நம்ம பவர் சப்ளை எடுத்துக்க முடியும். இப்போ நார்மலாக நம்ம யூஸ் பண்ணிக்கிற இந்த ரேஞ்சு பார்த்திங்கன்னா 50 ஹெர்ட்ஸ் பவர் சப்ளைக்கான ஒரு ஃப்ரீக்குவன்சியை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃப்ரீக்குவன்சியை நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்காக இந்த கெப்பாசிட்டர் மற்றும் ரெசிஸ்டர் வேல்யூவை சேஞ்ச் பண்ணலாம். இந்த மாஸ்ஃபெட் பார்த்திங்கன்னா ஹீட் சிங்க் மாஸ்ஃபெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த ஹீட் சிங் வந்து இந்த மாஸ்ஃபெட்டில் ஏற்படக்கூடிய ஹீட்டை அப்சர்வ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளில் ஒரு மாஸ்ஃபெட்டும் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளில் ஒரு மாஸ்ஃபெட்டும் மட்டும்தான் கண்டக்ட் ஆகணும். இந்த இதில் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளில் மாஸ்ஃபெட் 1 கண்டக்ட் ஆகுது அப்படின்னா மாஸ்ஃபெட் 2 ஸ்டாப் பண்ணுறதுக்காக நம்ம அந்த சர்க்யூட்டுக்கு பேரலாக ஒரு டயோடு யூஸ் பண்ணியிருக்கோம். சேம் திங் தான் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளில் இப்போ மாஸ்ஃபெட் 2 கண்டக்ட் ஆகும்போது மாஸ்ஃபெட் 1 கண்டக்ட் ஆகக்கூடாது. இந்த நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளும் போது இந்த மாஸ்ஃபெட் கண்டக்ட் ஆகாமல் தடுக்கிறதுக்காகத்தான் நம்ம டயோட அந்த சர்க்யூட்டுக்கு பேரலாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த இன்னொரு மாஸ்ஃபெட்டுக்கு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு ஆப் ஆம்ப்னு சொல்லுவாங்க, அதாவது ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபயர்னு சொல்லுவாங்க. இந்த சிக்னலை பூஸ்டப் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இந்த 2 மாஸ்ஃபெட்லேருந்து வரக்கூடிய சிக்னல் எடுத்துகிட்டு போய் ஒரு ஸ்டெப் அப் ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு கொடுப்பாங்க. 12 வோல்ட்டு டு 230 வோல்ட்டு ஸ்டெப் அப் ட்ரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லுவாங்க. இந்த இதில் ட்ரான்ஸ்ஃபார்மரில் கொடுக்கும்போது இந்த இதில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய 12 வோல்ட் வந்து திரும்ப நமக்கு 230 வோல்ட்டாக செகண்டரியில் கிடைக்கும். ஆன்லைன் யூபிஎஸ் வந்து பவர் சப்ளை லைவில் இருக்கும்போது எப்படி ஒர்க் ஆகும், நெக்ஸ்ட்டு அந்த பவர் கட்டாச்சு அப்படின்னா எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத சொல்லி பார்ப்போம். ஓகே, இப்போ IC555லேருந்து வரக்கூடியது 5 வாட்ஸ் 100 ஓம்ஸ் ரெக்டிஃபையர் மூலியமாக போகக்கூடிய ஒரு சிக்னல் வந்து ஒரு ரிலேயில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. மொத்தம் இதில் 2 ரிலே யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒன்று ரிலே 1, ஒன்று ரிலே 2. மொத்தமாக இருக்கும், இன்னொரு ரிலே NCயாக இருக்கும். அதாவது இப்போ NCயாக இருக்கக்கூடிய ரிலேவும் 2மே பேரலாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ரிலே 1 வந்து NO சர்க்யூட்டில் நார்மலாக NOவில் இருக்கும். NOவில் இருக்கக்கூடிய ரிலே வந்து நமக்கு சப்ளை கொடுக்கும்போது NO NCயாக கன்வெர்ட் ஆகும். அதாவது NO அப்படின்னா நார்மல் ஓப்பன், நார்மல் க்ளோஸ் அப்படின்னு சொல்லி 2 இது இருக்குது. NO அப்படின்னா நார்மல் ஓப்பன்னு சொல்லுவாங்க, NC அப்படின்னா நார்மல் க்ளோஸ்னு சொல்லுவாங்க. இப்போ நார்மல் ஓப்பனில் இருக்கக்கூடிய ரிலே வழியாக பவர் சப்ளை போகும்போது நார்மலி ஓப்பன் அந்த அந்த வைண்டிங்கில் பவர் சப்ளை போகிறது மூலிமா NO கான்டாக்ட், அதாவது நார்மல் ஓப்பனாக இருக்க கான்டாக்ட் ஆக்டிவேட் ஆகி நார்மல் க்ளோஸ் ஆகி நம்ம சப்ளை போகும். அதே சேம் பார்த்திங்கன்னா இந்த சைடில் இருக்கிறது NC ரிலே அப்படின்னு சொல்லுவாங்க. NC ரிலே வந்து மேக்னட்டிக் சைஸ் ஆனதுனால இது NC வந்து NOவாக கன்வெர்ட் ஆகிரும். அதாவது நார்மல் ஒரு சர்க்யூட் வந்து ஒரு ரிலே நார்மலி ஓப்பன்லேருந்து நார்மல் க்ளோஸ் ஆகும், இன்னொரு ரிலே வந்து நார்மல் க்ளோஸ்லேருந்து நார்மல் ஓப்பன் ஆகிரும். இந்த மாதிரி ஓப்பன் ஆகும்போது இந்த போகக்கூடிய பவர் சப்ளை பார்த்திங்கன்னா நமக்கு டைரெக்டாக அந்த 12 வோல்ட்டு 230 வோல்ட்டாக கன்வெர்ட் ஆகி போயிட்டுருக்கும். இப்போ பவர் கட் ஆச்சு அப்படின்னா ரிலே 1 வந்து டிஆக்டிவேட் ஆகிரும். ரிலே 1 NCலேருந்து திரும்ப NO ஆயிரும். ரிலே 2 பார்த்திங்கன்னா NOலேருந்து திரும்ப NC ஆயிரும். அதாவது ஃபஸ்ட்டு ரிலே 1 NOலேருந்து NC ஆகிருக்கும். அது வந்து திரும்ப NC பவர் கட்டானது 230 வோல்ட் பவர் சப்ளை கட்டானதுமே NC வந்து திரும்ப NO ஆயிரும். ரிலே 2 பார்த்திங்கன்னா NCலேருந்து NO ஆயிருக்கும். இந்த 2வது பவர் சப்ளை கட் ஆகும்போது NOலேருந்து திரும்ப NC ஆயிரும். அதனால் இந்த ரிலே செகண்ட் மூலியமாக நமக்கு வோல்டேஜ் அவுட்புட் கன்டினியூஸாக போயிட்டே இருக்கும். 3 டைப்பான இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் வேவ் அவுட்புட் இன்வெர்ட்டர், 2வது பார்த்தீங்கன்னா பல்ஸ் வித் மாடுலேஷன் இன்வெர்ட்டர், 3வது பார்த்தீங்கன்னா சைன் வேவ் இன்வெர்ட்டர். ஸோ இந்த மொத்தம் 3 டைப் இருக்குது. மேக்ஸிமம் நம்ம இதில் எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடியது பியூர் சைன் வேவ் இன்வெர்ட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த சர்க்யூட் பியூர் சைன் வேவுக்கான இன்வெர்ட்டர் சர்க்யூட் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இப்போ புரியல அப்படின்னா எந்த பார்ட்ஸ் புரியல அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள்.